நீங்க சொல்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது எனக்கு தெரியாது. என் கல்யாண இன்விடேஷன் பிரபாகருக்கு கொடுக்க மாட்டேன். அந்த நன்றி கட்டவன் என் கல்யாணத்துக்கு வரவும் கூடாது. மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு போன குடும்பங்கள் கூட ஒரு கல்யாணத்தினால ஒன்னா சேர்றது உண்டு. நீங்களும் பிரபாகரும் இந்த கல்யாணத்தினால அவன் பேச்சு என்கிட்ட இருக்காது. அண்ணா, உங்க 2 பேருடைய சிநேகமும் அவ்வளவு சுலபமா மறைஞ்சிடாது. ஐயோ, நீ என்ன சொல்ற? எங்க 2 பேருக்கும் விரோதமே இல்லைங்கிறியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது கிடக்கட்டும் அண்ணா, எனக்காகவாது உங்க கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டே ஆகணும். அந்த கர்வம் முடிச்சவன் என்ன சொல்லுவானோ? அண்ணா, என்னதான் விரோதமா இருந்தாலும் அது வளர்த்துக்கிறது நல்லதில்லை. இன்விடேஷன் பிரபாகர் கையில கொடுத்து கல்யாணத்துக்கு அவசியம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்க. நீ போய் சொல்லு. உங்க தங்கைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? சரிம்மா, உனக்காக போறேன். கண்டவனை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியிருக்கு. ஹாய் பிரபாகர். ஹலோ சம்பத். இந்தடா என் கல்யாண பத்திரிக்கை. எனக்கு ஏன்டா கல்யாண பத்திரிக்கை? நாள்ல முன்னால இருந்து எல்லாத்தையும் வரவேற்கணும். அப்படின்னா நீ என் கூட ஊருக்கு வந்துடுறியா? இது எங்க வீட்டு கல்யாணம் மாதிரிடா. கல்யாண வேலையெல்லாம் யார் கவனிக்கிறது? உனக்கு முன்னால உங்க ஊர்ல நான் இருப்பேன். அப்பா கூட உன்னை பார்த்ததே இல்லை. உன்னை மீட் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமா, அவர்கிட்ட உன்னை எப்படி அறிமுகப்படுத்துறது? என்னுடைய மாப்பிள்ளை தோழன்னு சொல்றதா, இல்ல உங்களுடைய வருங்கால மாப்பிள்ளை இவர்தான் சொல்றதா? உங்கம்மா ரூம்குள்ள வரது உனக்கு கால் கூத்துல ரோஷம் கட்ட போயிடும். நான் ஒண்ணு உன்னை என் கல்யாணத்துக்கு அடைக்கணும் பத்திரிகை எடுத்துட்டு வந்தேன். உன் கல்யாணம் நடக்கிற ஊரு பக்கமே கால் வைக்க மாட்டேன். வந்தீங்கன்னா காலை வெட்டி விடுவேன். ஒரு உடனே விடுவான் படவா. என்னைக்கு இருந்தாலும் என் கையால தான் உனக்கு சாவு. நான் தான் உனக்கு யமன். என் மேல இவ்வளவு விரோதம் பாராட்ட நீ வெட்கமான இருந்தா என் தங்கச்சியை கால் வைக்க. பெரிய தங்கச்சி ஊர்ல இல்லாத ரம்ப. நான் ரோட்ல நடந்து போன 1000 பொண்ணுங்க பின்னாலே வருவாடா. உன் தங்கச்சி தான் பின்னாலே சுத்தியா. என் தங்கையை பத்தி ஏதாவது பேசினேன் தொலைச்சு விடுவேன். 1000 தடவை சொல்லுவேண்டா. நீ ஒரு கிறுக்கு பையன். உன் தங்கச்சி ஒரு பைத்தியக்காரி. டேய் விசாசு இன்னும் நல்ல வாயில வந்து இந்த எடுத்துட்டு ஓட இருக்கு. வேண்டாம் போ. அகம்பாவம் பிடிச்ச ராஸ்கல். நீ என் தங்கையை மறக்க வேண்டியதாண்டா. உன் தங்கையை எப்போ மறந்தாச்சு? எவன் தலையிலாவது கொண்டுட்டு போய் கட்டு. மறுபடியும் நின்று பேசிட்டு இருந்தேன் பொறவை நெரிச்சு கொண்டு விடுவேன். என்னைக்கு இருந்தாலும் என் கையால தாண்டா உனக்கு சாவு. நான் தாண்டா உனக்கு யமன். ராஸ்கல், அயோக்கிய பையன், துரோகி, இடியட், ராஸ்கல். அவன் போயிட்டாரா? ஏன் மறுபடியும் வைக்கிற? எப்படி என் கோவம்? கோவமா? சான்ஸ் கிடைச்சாலும் கிடைச்சது. கண்டபடி திட்டிட்டேடா. நீ மட்டும் என்னடா கொலை பண்ணிடுறேங்கிறிய? எனக்கு வேற ஒண்ணும் சொல்ல தோணல. அதனாலதான் கொலை பண்ணிடுவேன். நான் தாண்டா உனக்கு யமன். என் கையால தான் உனக்கு சாவுன்னு சொன்னேன். கொலை பண்ணிடுவேன்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, சித்ரா அதை நம்பி இருப்பாளா? அதுதானே தெரியல. உன் தங்கச்சி தான் உணர்ச்சிகளை வெளியே காமிக்கவே மாட்டாளே. சஸ்பென்ஸ்லயே போய்கிட்டு இருப்பா. பெரிய இச்சுக்காக்கு பேசி பேப்பர் பேனா வேடு. நான் சொல்றபடி எழுது. இந்த கடுதாசிய பார்த்தோன்னே நிச்சயமா அவ 2 பேரும் விரோதின்னு உன் தங்கச்சி நம்பிடுவான். எழுது. கண்டிப்பா எழுதணுமா? எழுது. அன்புள்ள சித்தாவுக்கு உன் அண்ணன் எழுதி கொண்டது. நீ ஊருக்கு புறப்படுவதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் பிரபாகருக்கும் ஏற்பட்ட விரோதம் எதிர்பாராத அளவிற்கு பயங்கரமாக வளர்ந்து விட்டது. அவன் ஏதோ ஒரு வழியில் என்னை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. இனி அவனை கனவிலும் நினைக்காதே, உடனே மறந்துவிடும். அவனை நினைத்தால் அது எனக்கு செய்யும் துரோகம். இதை நேரில் உன்னிடம் எப்படி கூறுவது? அதனால்தான் கடித மூலியமாக எழுதுகிறேன். இப்படிக்கு உன் அண்ணன் சம்பத். என்கிட்ட பந்தயம் போடுறவன் தங்கச்சி பார்த்துக்கிற ஒரு கை.
தங்கச்சி ஏமாத்துறதுக்கு இதை தவிர வேற வழி கிடையாது. நீ என்ன பண்ணு, ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னால இந்த லெட்டரை உன் தங்கச்சி கிட்ட கொடுத்து, அம்மா அம்மா நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும், நேரா சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, அதனால லெட்டர்ல எழுதிருக்கேன், நீ படிச்சுடுன்னு சொல்லு. அவ படிச்சிடுவா. நான் என்ன பண்றேன், டிரைவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கோவிந்த கார் எடுத்துக்கிட்டு உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வரேன். அதுக்குள்ள உன் தங்கச்சி லெட்டரை படிச்சுட்டு என்ன கண்ணா ஆகுனான்னு திட்டிக்கிட்டு இருப்பான். உன் தங்கச்சி என்ன திட்டுறதை என் காதார கேட்கணும். ஸ்டேஷனுக்கு போனோடனே நீ ரயில்ல ஏறிடு, நானும் பின்னால வந்துடுறேன். நாம 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து, ஓஹோ நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பிளான் போட்டுருக்காங்கன்னு உன் தங்கச்சி புரிஞ்சுக்குவா. பந்தயத்துல தோத்துருவா, மோதிரத்தை கட்டி கொடுத்துருவா. ஓகே ஓகே. ஆனா என் தங்க பந்தயத்துல தோத்து போறாளே நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மலையா, நான் சொல்றபடி நீ கேளு. கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் தங்கச்சி சொல்றபடி நான் கேட்க போறேனே. அதான் தெரியுமே. இந்த தடவை கரெக்டா லெட்டர் கொடுத்து ஒரு தங்கச்சியை நம்ப வைக்கல, ஹாஸ்டல் விட்டு வெளியே வர முடியாது. பல்ல உடச்சு போட வந்தாங்க. என்ன ரெடியா? ரெடிமா. கையில என்ன கவரு? உனக்கு தாமா ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். எனக்கு லெட்டர் எழுதிருக்கீங்களா? ஆமா, உங்ககிட்ட சில விஷயங்களை நேர்ல சொல்றதுக்கு கூச்சமா இருந்தது, அதான் லெட்டர்ல எழுதியிருக்கேன். கண்டிப்பா இதை ஒன்ன தவிர வேற யாரும் பார்க்க கூடாது. ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி படிச்சிரு, படிக்காம இருந்துடாது. ஹாய் சித்ரா, நீ இன்னும் பரப்பில்ல, ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு. சித்ரா, என் ஃப்ரெண்டு கோவிந்தன் டிரைவரையும் காரையும் அனுப்புறேன்னு இருக்கான். நீ ஸ்நேகிதங்களை எல்லாம் பேசி அனுப்பிச்சிட்டு ரெடியா இரு. நான் ரூமுக்கு போய் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். எங்க அண்ணா கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். அவசியம் வரும். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? சேலத்துக்கு எத்தனை மணிக்கு வருது? ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்புறியா? ஒண்ணுமே சொல்லாம கல்யாணத்துக்கு வாங்கன்னா எப்படி? எல்லாம் விவரமா சொல்றேன் கேளு. அடுத்த வாரம் கல்யாணம், நீங்க எல்லாம் ஒன்னா வாங்க, ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்புறேன். எப்படி? உன் தங்கச்சியோட மோதிரம் இன்னைக்கு என் கைக்கு வரப்போகுது. நீ வேணா பாரு, இன்னையில இருந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு புது திருப்பம் ஏற்பட போகுதுடா. வர்ற 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 வர்ற. வா சித்ரா, வா. சொல்லமா? அந்த லெட்டர் படிச்சிட்டியா? படிக்கலண்ணா, அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எப்படி படிக்கிறது? ஐயோ, ட்ரெயினிங் டைம் ஆச்சு, புறப்படுங்க. அந்த லெட்டர் படியம்மா. ஏன்னா அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கீங்க? நேர சொல்ல முடியாம தானே லெட்டர்ல எழுதிருக்கேன், படிங்க. இப்ப என்னால படிக்க முடியாது. அந்த லெட்டரை படிக்க போறியா இல்லையா? முடியாது முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, படிச்சு தொலைக்கிறேன். டிரைவர், திரும்ப திரும்ப. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய டாக்டர் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் எதிர்பார்த்தார், நடக்க. அப்படியானா என் மக சித்ராவுக்கு கண் பார்வை திரும்ப வரும் நிச்சயமா சொல்லவே முடியாதா? கொஞ்சம் பொறுத்துதான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். டாக்டர், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது சித்ராவுக்கு கண் பார்வை திரும்ப கொடுக்கணும். ஐ வில் டூ மை பெஸ்ட். பாபா சித்ரா, பாத்து. அப்பா, டாக்டர் எங்க? இங்கதான் இருக்கிறாரு. டாக்டர்,
எனக்கு மறுபடியும் பார்வை வருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும். கண்ணில் நான் எதிர்பார்க்கிற டெவலப்மெண்ட்ஸ் வந்தா ஆபரேஷன் பண்ணி குணப்படுத்திடலாம். இல்லைன்னா ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அப்பா, அண்ணன் கூட பிரபாகர் சண்டை போடும்போது நான் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தாப்பா இருந்தேன். நம்ம குடும்பத்தையே நாசமாக்கி நாம கஷ்டப்படுறது பார்த்தாதான் அவருக்கு சந்தோஷம்னு சொன்னாரு. அந்த திட்டத்துல தான் அவன் ஜெயிச்சுட்டானம்மா. அதுதான் இல்ல, என்னை ஏமாத்தி அழ வைக்கிறங்கிற பந்தயத்துலதான் அவர் ஜெயிச்சாரு. ஆனா அவருக்காக என் மன நிம்மதியை நான் இழக்க போறதில்லை. அவர் நம்ம குடும்பத்துக்கு செய்த துரோகத்தினால நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லைன்னு நிரூபிக்கத்தாப்பா போறேன். அவர் கண்ணெதிர்க்க நான் சந்தோஷமா வாழத்தாப்பா போறேன். சார் வாங்க. நீங்க அப்பா மெடிக்கல் காலேஜில் உங்க மகன் சம்பத் கூட படிச்சானே பிரபாகரன், அவன் என் மகன். ஓஹோ, பிரபாகரன் தகப்பனாரா நீங்க? சார், என் மகன் கார் ஓட்டும் போது நடந்த விபத்துல உங்க மகன் இறந்தது உங்க மகளுக்கு கண்ணு தெரியாம போனது எனக்கு தெரியும். அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுட்டு போலான்னு வந்து அந்த விபத்து நடந்தது ரொம்ப துரதிர்ஷ்டம் சார். விபத்து அப்படி சொல்லி நீங்க ஊரை ஏமாத்தலாம், இதுல ஏமாத்த முடியாது. என்னம்மா சொல்ற? புரியலையா? என் மகன் சம்பத்து மேல ஏற்பட்ட விரோதத்தினால உன் மகன் பிரபாகரன் திட்டம் போட்டவனை கொலை செய்திருக்கிறான். என்னது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? என் மகனை கொலை செஞ்சும் என் மகளுடைய கண்களை குருடாக்கி இன்னும் உன் மகன் திருப்தி அடையலையா? இப்ப என்ன அக்கிரமம் செய்யறதுக்கா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான்? என்னையா உளறீங்க? அனாவசியமா கொலை இல்லைன்னு பேசாதீங்க. என்ன செய்யறது? எங்களால கொலையை பத்தி பேசத்தான் முடியுது. உங்க மகன் மாதிரி செஞ்சு காட்ட தெரியாது. ஏம்மா, போலீஸ்ல விபத்துன்னு தீர்மானமானதை கொலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அந்த தைரியத்துல தான் நீங்க இப்படி பேசுறீங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட விரோதத்தையும் அவன் கையாலதான் என் மகனுக்கு சாவுன்னு சொன்னதையும் எங்களால நிரூபிக்க முடியாதுதான். உங்க மகன் பெரிய சாமர்த்தியசாலிங்கிறது நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். எங்க அண்ணனை ஏமாத்தி டிரைவர் மாதிரி இருந்து கார் ஓட்டி தான் மட்டும் உயிர் தப்பி எங்க அண்ணனை கொலை செஞ்சாரே, இது சாதாரண விஷயமா? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தன்னாலதான் இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு என் மகன் வேதனையால செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க அவனை புரிஞ்சுக்கவே இல்லை. உண்மைதான். அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்க யாருமே அவர்கிட்ட நெருங்கி இருக்க மாட்டோம். சித்ரா, அவன் ஒன்னையே நினைச்சு வருத்தப்பட்டு ஏன் எங்க அண்ணனோடு நானும் போகலையேன்னு வருத்தப்படுறாரா? இல்ல, நீ ஆத்திரத்துல பேசுற. உங்க மகன் மாதிரி ஆணவத்துல பேச எனக்கு தெரியாது சார். ஒரே ஒரு முறை அவனை இங்க வர அனுபவிச்சீங்கன்னா அது எல்லாத்தையுமே தெளிவாக்கிட்டு போயிடுவான். அவனை இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க விட்டா இந்த வீட்டையே நாசம் பண்ணிட்டு தான் வெளியே போவான். அப்பா, இவர் முதல்ல வெளியே போக சொல்லுங்க. பிரபாகர் சம்பந்தப்பட்டவங்க யாருமே இங்க வரக்கூடாது. வீடு தேடி வந்தவன் இப்படி மனசு நோக வைக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. இதயத்தை தேடி வந்த ஒரு பெண் மனசை உடைச்சு அனுப்பினாரே ஒரு பெரிய மனுஷன், அவரை பெற்றவர் கேட்கிற கேள்வியா இது? என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் நிரபராதிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. மிஸ்டர் அப்பாதுரை, உங்க மகன் நினைச்சதை சொன்னதை செஞ்சு காட்டிட்டான். ஏன் இன்னும் பேனா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வெளியே போங்க. Get out.